நம்பர் 6ஓட பார்ட் 6. இப்போது ராகுலும் கிறிஸ்டோஃபரும் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்து அப்படியே நிலா வந்து அவங்க 2 பேரும் ராகுலும் கிறிஸ்டோஃபரும் டிஸ்கஸ் பண்ணுறத பார்க்குறா, அதை ரசிக்க ஆரம்பிக்கிறா. அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. அது நாளாக அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு நாள் ராகுல் வந்து நிலா கிட்ட ஒரு மேக்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு டவுட் கேட்குறான். நிலாவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் ராகுல் வந்து போமா உனக்கு ஒன்றுமே தெரியல, நான் கிறிஸ்டோஃபருக்கு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோஃபருக்கு ஃபோன் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான். அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ஒரு நல்லா இருக்குது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அது நிலாவுக்கு பிடிச்சிருக்கு. நிலாவுக்கும் கிறிஸ்டோஃபருக்குமான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்கு. இது அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது, தொடருது. ஒரு வருஷம் கழித்து கிறிஸ்டோஃபர் வந்து நிலா தனியாக இருக்க ஒரு டைமில் நிலா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ நிலா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, கிறிஸ்டோஃபர் என்னால் கிருஷ்ணாவை மறக்க முடியல, ஐம் ஸ்டில் இன் லவ் வித் ஹிம், இது எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அது கிறிஸ்டோஃபர் சொல்கிறான், நான் உன்னை அவரை மறக்க சொல்லலை, என்னை ஏற்றுக்க மட்டும்தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். எனக்கு நிலா வந்துட்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிறான். நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல, நீ கன்ஃபியூஸ் ஆகிற ஆளும் இல்லை, யோசிச்சு சொல்லு அப்படின்ட்டு கிறிஸ்டோஃபர் போயிடுறான். நிலாவும் ஒரு நாள் யோசிக்கிறா, 2 நாள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராகுலை கூப்பிட்டு, ராகுல் கிறிஸ்டோஃபர் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டார், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறான். இன்னும் ராகுல் வந்துட்டு நீங்கள் இன்னுமா ஓகே சொல்ல, எனக்கு ஓகே அப்படின்னுறான். இன்னும் சரி ஓகே நம்ம அப்பா அம்மா கிட்டேயும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நேட்டிவ்க்கு போகிறாங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க மாமியார் 3 பேரும் உட்கார வச்சு நிலா கேட்குறாங்க, நான் இன்னொரு முறை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அவங்கெல்லாம் சந்தோஷமாகிட்டு, ஏம்மா எங்களை இன்னும் பழைய காலத்து ஆள்லேயே நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? நாங்களும் இதுக்காக தாம்மா காத்துக்கிட்டு இருக்கோம், நாங்களே ஒருத்தர்கிட்ட பேசி வச்சுருக்கோம், நீ எப்படி எடுத்து போயிதுன்னு தெரியாமல் சொல்லி தான் நான் அவங்ககிட்ட பேசாமல் இருந்தோம் அப்படிங்கிற. உடனே எல்லாம் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ராகுலுக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான், நல்ல ஆள், அவர் பேர் கிறிஸ்டோஃபர், அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பேர் கிறிஸ்டோஃபர்னு கேட்டோடனே அவங்க மூஞ்செல்லாம் சுருங்கி போகுது. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, அம்மாடி வேணாண்டா இதெல்லாம், என்ன தான் இருந்தாலும் நம்ம ஆளுங்க தாண்டா நம்ம கூட துணை நிற்பாங்க, இப்போ அவர் போயிட்டார், உங்க கூட யார் நின்னது, நம்ம சாதி சொன்ன தானே கூட நின்று எல்லாத்தையும் பண்ணாங்க, இது வேணாண்டா வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. உடனே நிலா வந்து கோவமாயிடுறா. யார் என் கூட இருந்தது, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், உங்கள் சாதி சொன்னாலாம் ஒன்றும் எனக்கு கூட வந்து எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பில்ட் ஆகுது. அப்போ வந்து ராகுல் உள்ளே வந்து சொல்கிறான், தயவு செஞ்சு நிறுத்துங்க, நான் எனக்கு ஒரு அப்பா வேணும்னு கடவுள் கிட்ட வேணுனேன், அந்த கடவுள் முருகராக இருந்தா என்ன, ஜீசஸாக இருந்தா என்ன, யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு அப்பாவை திருப்பி கொடுத்துருக்காரு அப்படின்றான். உடனே எல்லோரும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து நிலாவோட வீடு, வாலில் வந்து பழைய ஃபோட்டோ, கிருஷ்ணா அவங்க ஃபேமிலியெல்லாம் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அப்படியே ஜூம் பண்ணுறோம். இந்த பக்கம் இன்னொரு ஃபோட்டோ, அவங்க அப்பா அம்மா மாமியார் 3 பேரும் கீழே உட்காந்துருக்காங்க. பின்னாடி நிலா, கிறிஸ்டோஃபர், ராகுல், அப்படியே அதை ஜூம் அவுட் பண்ணி படம் முடிக்கிறோம். நன்றி. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.